நான் ஏதோ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய அந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இப்போ இருக்கிறவங்களுக்கு இவங்கெல்லாம் என்னன்னா கண்டினியூஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறது, அது ஒரு விதமான ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் அது காரணத்தினால சீக்கிரமாக ஏஜ் ஆகிடும் அவங்களுக்கு. அந்த அப்ப முதுமை. சீக்கிரம் ஆண்டி அங்கிள் ஆயிடுவாங்க. ஆமாம், கண் பார்வை கம்மியாகும், நிறைய வரும், கண்ணாடி போடுவாங்க. அவங்களோட அப்பியரன்ஸ்லேயே நிறைய மாற்றங்கள். ஸ்லீப் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும்லங்க. அப்போ உங்களோட சைக்கிள் மாறிடும். ஸோ நீங்கள் என்னைக்கு வாட்ஸ்அப் வந்ததோ வாட்ச்மேன் எல்லோரும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நைட் வாட்ச்மேன் இவனுங்களே வீட்டில் 5 பேர் முடிச்சு தான் இருக்கான் இல்லைங்களா? கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜு வந்தது. அதுக்கப்புறம் அந்த பிச்சை எடுக்கிறவங்க நைட்டில் வரமாட்டாங்க. முன்னெல்லாம் பிச்சைக்காரங்க நைட்டில் வருவாங்க. காலையில் மத்தியானம் செஞ்சதை வந்து நைட்டே அன்னைக்கே யாருக்காவது இருக்கும். அவன் நைட்டு சாப்பிட்டு போயிடுவான். ஃப்ரிட்ஜு வந்தானே இவனே தூக்கி உள்ள வச்சு இவன் ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு இருக்கான் இல்லையா? அது மாதிரி அதெல்லாம் உடம்ப கெடுத்துக்கிட்டே வருது இல்லை? இப்போ 10-20 இயர்ஸ் முன்னாடி யாரும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸே நம்ம பார்க்கலையே. இப்போ பாருங்கள், எல்லாரும் ஒரு வீட்டில் இருந்தாலும் 5 பேர் சுகருக்கு ஊசி போட்டுட்டு இருக்கான், இல்லை மாத்திரை போட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறுறது டெக்னாலஜியோடைய வளர்ச்சி அது ஒரு பெரிய காரணம். டெக்னாலஜி உங்களை இன்னொரு பக்கம் நோயாளி ஆக்கிட்டு இருக்கு. ஆமாம், குழந்தைங்களுக்கு கண் பார்வை நோய், பிரெயினை வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஆக்கி விட்டுரும்.